Question number 4. The length, breadth and depth of a pond are 20.5 meter, 16 meter and 8 meter respectively. Find the capacity of the pond in liters. ஒரு பாண்டோட டைமென்ஷன் கொடுத்துட்டாங்க, அதோட லென்த்து பிரெத்து டெப்த்து எல்லாமே கொடுத்துட்டாங்க, அதோட கெப்பாசிட்டி என்ன வால்யூம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தமிழில் ரீட் பண்ணுறேன். ஒரு குளத்தின் நீளம் அகலம் மற்றும் ஆழம் முறையே 20.5 மீட்டர் 16 மீட்டர் மற்றும் 8 மீட்டர் எனில் அந்த குளத்தின் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ LBH வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டி ஈக்குவல் டு வால்யூம் தான். கெப்பாசிட்டினாலும் ஒன்று தான், வால்யூம்னாலும் ஒன்று தான். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபார்முலா என்ன? L/B/H கியூபிக் யூனிட்ஸ். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கிது? 2624 மீட்டர் க்யூப்னு கிடைக்கிது. ஸோ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர்ஸ். எனக்கு அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? லிட்டரில் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர்ஸ். அப்போ 224 மீட்டர் க்யூபுக்குனா 224 × 1000. ஸோ இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 26,24,000 லிட்டர்ஸ்னு கிடைக்கும். த கெப்பாசிட்டி ஆஃப் தி பாண்ட் லிட்டர்ஸ் வந்து 26,24,000 லிட்டர்ஸ் அப்படிங்கிறது தான். இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஒரே ஒரு நாம் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது லிட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 மீட்டர் க்யூப்னா 1000 லிட்டர்ஸ். அப்போ இந்த இவ்வளோ 2624 மீட்டர் க்யூபுக்கு இன்ட்டு 1000 போட்டோம்னா நமக்கு லிட்டர்ஸில் வேல்யூ கிடச்சிடும். அதுதான் அதோட கெப்பாசிட்டி அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்.